வெல்கம் டு தமிழ் சமூகம். இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். காலம் மற்றும் வேலை. இதில் ஃபஸ்ட்டு சம். இதில் எந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னா, ஏ ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாரு, அதே வேலையை பி ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்கிறாங்க. ஒருவேளை அந்த வேலையை 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எவ்வளோ நாட்களில் முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஒரு வேலையை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் மொத்தம் ஒரு 60 பெஞ்சஸ் இருக்குது. 60 பெஞ்சஸ் இருக்குது. இந்த 60 பெஞ்சஸை ஏ அப்படிங்கிறவர் வந்தாருன்னா எவ்வளோ நாளில் எடுத்து வெளியில் போடுவார்னா 10 டேஸில் எடுத்து வெளியில் போடுவார். 10 நாட்களில் எடுத்து வெளியில் போடுவார். பிங்கிறவர் வந்தார் அப்படின்னா 20 நாட்களில் எடுத்து வெளியில் போடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படிங்க இருக்கும்போது ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ பெஞ்ச் எடுத்து போடுவார்? 60 / 10 ஈக்குவல் டு 6 பெஞ்ச் ஒரு நாளைக்கு எடுத்து போடுறாரு. பி 60 / 20 ஒரு நாளைக்கு 3 பெஞ்ச் யார் எடுத்து போடுறாங்கன்னா பிங்கிறவங்க எடுத்து போகிறாங்க. ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெஞ்ச் எடுத்து போடுவாங்க? 9 பெஞ்ச் ஒரு நாளைக்கு எடுத்து போடுவாங்க. 9 பெஞ்ச் எடுத்து போட்டாங்கன்னா 60 பெஞ்ச் எவ்வளோ நாள் எடுத்து போடுவாங்க? 60 / 9 என்ன வரும்? 9 6 or 54. மீதி எவ்வளோ இருக்கும்? 6/9. 6/9 நாட்களில் என்ன பண்ணிடுவாங்க? இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 60 பெஞ்சுன்னு நான் ஒர்க்கை கொடுத்துட்டேன். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு வேலையை செய்து முடித்தார், ஒரு வேலையை பி செய்து முடித்தார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல நான் 60ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்க மாதிரி நம்ம என்ன நம்பர் வேணாலும் அஷ்யூம் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 2 நம்பருக்குமான எல்சிஎம் எடுத்து நம்ம அந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த சம் வந்து பார்க்கலாம் வாங்க. A can complete a piece of work in 6 days. B can complete the same work in 12 days. நம்ம அந்த கொஷினில் பார்த்த வரைக்கும் எவ்வளோ பெஞ்ச் எடுத்துகிட்டு போய் போடணும்னு சொல்லியிருந்தாங்க? 60 பெஞ்ச் எடுத்துகிட்டு போய் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. நம்ம இதை என்ன பண்ணிக்கணும்னா அஷ்யூம் பண்ணிக்கணும். 60ன்னு கூட வச்சுக்கலாம். இந்த கொஷினுக்கும் நம்ம 60ன்னு கூட வச்சுக்கலாம். அல்லது நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நம்பர் கூட வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு ஈஸியாக இந்த சம்மை முடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா, இந்த 6 நாளையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கணும், 12 நாளையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய வேலையை நம்ம மொத்த வேலைன்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இந்த சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த இடத்துல ஏ ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு? 6 நாட்களில் முடிக்கிறாரு. பி அதே வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாரு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இதுக்கு 2க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 12 தான் எல்சிஎம். ஸோ அப்போ இதை என்னென்னு வச்சுக்கலாம்னா மொத்த வேலை. ஸோ டோட்டல் ஒர்க்காக இதை வச்சுக்கலாம். இப்போ மொத்த வேலை 12. ஏ 12 வேலை எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு? 6 நாளில் முடிக்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வார்? 2 வேலை செய்வார். பி 12 வேலை எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு? 12 நாட்களில் முடிக்கிறாரு. அப்போது ஒரு வேலை செய்வார். 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வார்கள். ஸோ ஒரு நாளைக்கு 3 வேலை செஞ்சாங்க அப்படின்னா 12 வேலை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 12/3 ஈக்குவல் டு 4 டேஸ். ஸோ 4 நாட்களில் இந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் இந்த சம். இப்போ இந்த இடத்துல 12ன்னு நான் எடுத்திருக்கேன். 12க்கு பதிலாக 60ன்னு நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள். இதே ஆன்சர் அந்த கடைசியில் 4ன்னு தான் வரும். இது நம்ம ஏன் அஷ்யூம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம் ஈஸியாக முடிக்கிறதுக்காக தான் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எல்சிஎம் எடுத்து வச்சோன்னா, மொத்த வேலையாக எல்சிஎம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக சம் முடிக்க முடியும். ஸோ மற்ற சம்ஸ்லாம் வேகமாக நம்ம வந்து பார்க்கலாம். ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்களா? 8 நாட்களில் முடிக்கிறாங்க. அதே ஏ மற்றும் தனியாக அதே வேலையை எவ்வளோ நாள் முடிக்கிறாங்க? 12 வேலை. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதில் நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏ பி 2 பேரும் சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் 12 நாளில் முடிக்கிறாங்க.
ஸோ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துடலாமா? ஸோ இங்கே ஏ ப்ளஸ் பின்னு சொன்னாலும் சரி, ஏன்னு சொன்னாலும் சரி, நம்ம நார்மல் மெத்தட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்சிஎம் எடுத்துடணும். 8க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 24 வரும். அப்போ 24 ஒர்க்கு தான் வந்து டோட்டல் ஒர்க்குன்னு வச்சுக்கலாம். அப்போ ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா இந்த 24 வேலை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 8 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? 24 டிவைடட் பை 8, 3 வேலை ஒரு நாளைக்கு முடிப்பாங்க. அதே ஏ மட்டும் தனியாக வேலை செஞ்சாங்கன்னா இந்த 24 வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வாங்க. இந்த கொஷின் பாருங்கள், ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாங்க. ஏ மட்டும் இருக்காங்கன்னா 2 வேலை செய்கிறாங்க. அப்போ பி மட்டும் தனியாக வந்தாங்கன்னா எவ்வளோ வேலை செய்வாங்க? 3ல் 2 போச்சுன்னா 1 வேலை தான் செய்வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேலையாக செஞ்சாங்கன்னா 24 வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 24 டிவைடட் பை 1, 24 நாட்கள். நெக்ஸ்ட் கொஷின், இது 3 பேர் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஏ ஒரு வேலையை 24 நாட்களில் முடிக்கிறாரு. பி அதே வேலையை 36 நாட்களில் முடிக்கிறாங்க. சி அதே வேலையை 72 நாட்களில் முடிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்? நார்மலாக டோட்டல் ஒர்க் எடுத்துக்கணும். டோட்டல் ஒர்க் எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். இப்போ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய பெரிய நம்பர் வந்து என்ன? 72. 72 36 டிவைட் பண்ணுமான்னு பார்க்கணும். ஸோ டிவைட் பண்ணுது. அதே போல் 72 24 டிவைட் பண்ணுமானா 24 × 3 போட்டிங்கன்னா 72 வரும். அப்படி இருக்கும்போது 72 36 டிவைட் பண்ணுது, 24 டிவைட் பண்ணுதுன்னா இதனுடைய எல்சிஎம் என்னவாக தான் இருக்கும்? 72 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்த வேலை வந்துட்டு என்னென்னா 72 வேலையை 24 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேலைகள் யார் செய்வாங்க? ஏ வந்து செய்வாங்க. பி வந்துட்டு 72 வேலையை 36 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? 2 வேலை செய்வாங்க. சி வந்துட்டு 72 வேலையை 72 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 1 வேலை செய்வார்கள். இப்போ 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 6 வேலை செய்வாங்க. இப்போ 72 வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 12 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஏபிசி 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஏ பி சி 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை கொடுத்தோன்னா எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு? 10 நாளில் முடிக்கிறாரு. பி மட்டும் அதே வேலையை கொடுத்தோன்னா 15 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ சி மட்டும் தனியாக எவ்வளோ நாளாக முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஷின். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்குக்கு எல்சிஎம்மா? இப்போ இதில் 15 தானே பெரிய நம்பர். 15 10 டிவைட் பண்ணுமா? 5 டிவைட் பண்ணுதானே, அதை விட்டுடலாம். அப்படிங்கும்போது இப்போ 15 10 டிவைட் பண்ணாது. 15க்கு அடுத்த நம்பர் 15 × 2 போட்டால் என்ன வரும்? 15 டபுள் பண்ணோன்னா 30. 30 டிவைட் பண்ணுமா? 10 டிவைட் பண்ணும். 30 5 டிவைட் பண்ணுமா? அப்போ டோட்டல் ஒர்க் என்னது? 30. ஸோ அப்போ ஏபிசி 3 பேரும் 30 ஒர்க்கு 5 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 வேலை செய்கிறாங்க. ஏ மட்டும் 30 வேலையை 10 நாளில் செய்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாங்க. பி மட்டும் 30 வேலையை 15 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2 வேலை செய்கிறாங்க. ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க அப்படின்னா 5 வேலை செய்வாங்க. ஏவும் பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா 6 வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சி மட்டும் தான் எவ்வளோ வேலை செய்வாங்க? 1 வேலை செய்வாங்களா? அப்போது 1 வேலை சி மட்டும் செய்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 1 வேலை செஞ்சாங்கன்னா சி மட்டும் 30 வேலை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 30 நாட்களில் முடிப்பார்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோடைய கண்டினியூஷன் வீடியோ நம்ம பார்ட் 2 வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். ஸோ அதை பாருங்கள். அதோடைய லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். தேங்க்ஸ்.